வாழ்க்கை வாழ்வதற்கே தங்கமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்போதும் எல்லோருடைய விருப்பப்படி அமைந்து விடுவதில்லை. நேர்கோட்டில் சுகமாக எந்தவித பிரச்சனைகளும் இன்றி பயணித்து முன்னேறவே எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் அப்படி பயணம் செய்வது நடைமுறை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவுதான் நீ அனுபவம் பெற்றிருந்தாலும், தீர்க்கமாக சிந்தித்து திட்டம் போட்டிருந்தாலும், பல நேரங்களில் எதிர்பாராத நிகழ்வுகள் தடங்கல்களாகவோ உருவெடுப்பதை முன்கூட்டியே கணிக்கவோ அல்லது தவிர்க்கவோ முடியாது. இத்தகைய நிகழ்வுகள் சீராக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கை பயணத்திற்கு இடையூறாக அமைவதோடு ஒரு வேகத்தடையைப் போல செயல்பட்டு உன்னை நிலைகுலையச் செய்யவும் கூடும். இத்தகைய தடங்கல்கள் கவனத்தை சிதறடிக்க தூண்டுகோலாகவும் செயல்படுகிறது. உண்மைதானே? நேரத்தை விரயம் செய்ய வேண்டாம், காலதாமதம் பண்ண வேண்டாம், அதிகப்படியான செலவு செய்யாதே. தேவையற்ற சிந்தனைகள் உனக்கு வேண்டாம், தேவையற்ற கவலைகளும் வேண்டாம், அனாவசிய படபடப்பும் வேண்டாம். மன அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும். இத்தகைய நிகழ்வுகள் வாழ்க்கை பாதை என்பது நேர்கோடு அல்ல. அது கரடு முரடான ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கடினமான பாதை என்பதை உனக்கு நடைமுறையில் உணர்த்துகிறது. உண்மையில் சொல்லப்போனால் முன்னேறி செல்லும் பாதை நேர்கோடு போல சுகமாக அமைந்தால் அதுவே ஒரு தடையாகத்தானே செயல்படும். வளைவுகள் ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட வாழ்க்கை பயணம்தான் முன்னேற நினைப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உண்மைதானே தங்கமே? இதை சொன்னால் அது மிகையல்ல. வாழ்க்கை ஒரு கடினமான பாதை, வாழ்க்கை ஒரு கடினமான பயணம். இதில் நீ துணிச்சலை வளர்த்து கொள்ளணும், தன்னம்பிக்கையை வலுப்படுத்தணும். எதிர்பாராத நிகழ்வுகளை பார்த்து முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை கரடுமுரடான பாதைதான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை கட்டாயமாக நீ எதிர்கொள்ளும் போது புதிய அனுபவங்கள் உனக்கு கிடைக்குது. அதை கடந்து செல்லும் போது உன்னாலும் இக்கட்டான சூழல்களை எதிர்கொண்டு விடை காண முடியும் என்ற நம்பிக்கை உருவாவதோடு உனக்கு மனோ தைரியம் வலுப்பெறுகிறது. ஆக துணிவாக செயல்பட மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கை பயணமே சிறந்த படிப்பினை அளிக்கும் களமாகும். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முன்னேற்றத்தை நோக்கிய வாழ்க்கை பாதை அதன் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை நேர்கோட்டில் பயணிக்க விடாது என்பதே யதார்த்தமான உண்மை.